அவர்களையும் மதிப்புக்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களையும் நிலைக்குழு தலைவர்களையும் மண்டல குழு தலைவர்கள் இதர அலுவலர்கள் அவர்களையும் பத்திரிகை துறை நபர்களையும் ஊடகத்துறையும் சக மாமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணங்கி என் பணிவான உரையை துவங்குகிறேன். 43வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து கும்பாலகம் தெருவில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தை சிறிய முறையில் சீரமைத்தமைக்கும் வார்டில் அமைந்துள்ள அனைத்து இடுகாடு மயானங்களையும் சகல வசதிகள் பொதுமக்கள் நிறைவேற்றும் வகையிலையும் சீரமைத்ததற்கும் மேலும் சூரிய நாராயண தெருவில் BRI ரோடு அபாய நிலை உள்ளது, அதனை சரி செய்து கொடுத்ததற்கும் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்ததற்கும் அனைத்திற்கும் சிறப்புமிக்க இக்கூட்டத்தின் வாயிலாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழ்கண்ட பொதுமக்களின் அத்தியாவசிய வாழ்வாதார பிரச்சனையை தீர்வு செய்யுமாறு வேண்டுகிறேன். கோரிக்கைகள்: காசிபுரம் A பிளாக் பகுதியில் தமிழ்நாடு குடிசை மற்றும் வாரிய குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு சுமார் 3 ஆண்டுகள் பணிகள் நடைபெறாமல் உள்ளது. அப்பணி முடிக்கப்படுமா என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். நாகராந்தோட்டம் பகுதியில் உள்ள குடிசை மற்ற வாரிய குடியிருப்புகள் சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குடியிருப்பு சேதமடைந்து பொதுமக்கள் அச்சத்துடன் வாழக்கூடிய அபாய நிலையில் உள்ளது. இது தொடர்பாக பலமுறை கடிதம் கொடுத்தும் தீர்வு செய்யப்படாமல் உள்ளது. இப்பிரச்சனையை தீர்க்கப்படுமா என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். சிங்காரவேல நகர் பள்ளப்பகுதி மற்றும் குடிசை மற்றும் வாரிய குடியிருப்பு கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட அப்பகுதியில் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளாக குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்படுமா என்பதின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பவர்குப்பம் பகுதியில் உள்ள குடிசை மற்ற வாரிய குடியிருப்புகள் 3-4 பிளாக் மிகவும் பழுதடைந்து உள்ளதால் அவைகளை புறநமைத்து கொடுக்கப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். 43வது வார்டில் அமைந்துள்ள சென்னையிலேயே ஒரே ஒரு தொற்றுநோய் மருத்துவமனையில் ஏனைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குழந்தைகளுக்கும் OP பிரிவை பொதுமக்களின் சுகாதாரம் கருதி தனியாக பிரித்து அமைக்கவும். இம்மருத்துவமனையில் பராமரிப்பு பணிகள் இல்லை. தூய்மை பணியாளர்களை சிறப்புடன் மேற்கொள்வதற்கு உரிய பணியாளர்களை நியமித்து தூய்மையான மருத்துவமனையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். தெருவிளக்கு மின்சார அலுவலகம் போதிய வசதியின்றி தளவாட பொருட்களை வைத்துக் கொள்வதற்கு கூட சிரமமாக உள்ளதாகவும் பழமையான கட்டிடமாக உள்ளதால் பணியாளர்கள் நலனை கருதி புதிய மின் அலுவலகம் கட்டி கொடுக்குமா என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். 43வது வார்டில் காசிபுரம் B பிளாக் CG காலனி பகுதியில் உள்ள நீண்ட ஆண்டுகளாக முன் அமைக்கப்பட்ட கழிவுநீர் குழாய்கள் தற்போதுள்ள குடியிருப்பு பெருக்கம் அதிகமானதால் மக்கள் தொகையில் கூடிவிட்டதால் இப்பகுதியில் குடியிருப்பு கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பாதிப்பதுடன் பணியாளர்கள் பணி சுமையும் அதிகமாக உள்ளதால் மக்களின் நலன் கருதி இப்பகுதியில் பெரிய நீர் குழாய்கள் அமைத்து கொடுக்கப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். விநாயகபுரம் பகுதியில் செயல்பாடு இல்லாத கழிவுநீர் ஊற்று பம்பிங் ஸ்டேஷன் மிகவும் பழமையானது, போதிய வசதியின்றி மிகவும் சிறியதாக உள்ளதால் அதனை விரிவுபடுத்தி கொடுக்கப்படுமா என்பது தங்கள் வாயிலாக அறிய வேண்டும். அப்படி அமைத்து கொடுத்தால் 43வது வார்டில் கழிவுநீர் பிரச்சனை இருக்காது. வார்டில் குறுகலான தெருக்களில் ILB கற்கள் பதிக்கப்பட்டதால் அப்பகுதியில் ஏற்படும் மின்பழுது, குடிநீர் பழுது மற்றும் கழிவுநீர் போன்ற பணிகள் செயல்படுவதற்கு பெரும் இடையூறாக உள்ளது. அவற்றை மாற்றி குறுகலான தெருக்களில் சிமெண்ட் சாலைகளும் பெரிய தெருக்களில் தார் சாலைகள் அமைத்து கொடுக்கப்படுமா என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். வார்டில் 43வது வார்டில் பெரும்பாலான பகுதிகள் குடிசை மற்றும் வாரிய குடியிருப்புகள் அதிகமாக உள்ளதால் அப்பகுதியில் குடிசை மற்றும் வாரியத்தின் மூலமாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அப்பணிகள் சென்னை குடிநீர் வாரியத்தின் மூலமாக மேற்கொள்ளும் தீர்வு செய்யப்படுவதால் அப்பணிகள் இடையூறின்றி மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு கூடுதல் பணியாளர்கள் நியமிப்பார்கள் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். இம்மாவட்டத்தில் பேச வாய்ப்பளித்த ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி. இதுல நிறைய குடிசை மாற்று வாரியம் சார்பாக மேற்கொள்ள பணிகளை தெரிவித்திருக்கிறீங்க. ஆணையர் அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்காங்க. நானும் அதை நோட் பண்ணிட்டேன். கண்டிப்பா அந்த போர்டிடம் தெரிவித்து எப்பொழுது பணிகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்து கண்டிப்பா மன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கப்படும். அதே போல மெட்ரோத்துறை சார்ந்த பணிகள் நிறைய வச்சிருக்கீங்க. ஸோ அதுவும் அந்த துறையிடம் தெரிவித்து ஆர்டிசி அவர்கள் வார்ட் கமிட்டி அப்போ இந்த சோர்ஸ்ல இஷ்யூஸ் கொஞ்சம் வார்ட் லெவல்ல இதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல VCVD ஸ்கீம்ல உங்க வார்டில் இருக்கக்கூடிய நீங்க தெரிவித்த மெட்ரோ பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு.
வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. உங்கள் வார்டில் வந்து 7 பணிகள் நடைபெறும் என்று தெரிவித்துக்கிறேன். நன்றி. இன்னொன்னுமா, நம்ம காசிமா நகர் வந்துட்டு 3ஆவதுல வந்து சிஹெச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கு டாக்டரும் பணியாளர்களும் 8 மணிக்கு மேல வராங்க. பப்ளிக்லாம் இன்னைக்கு கூட நான் போய் பார்த்துட்டு வந்தேன். டாக்டர் இல்ல, சிபிஎஸ்ல யாருமே கிடையாது. ஒரு பேஷண்ட் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க உட்காந்து எனக்கு வீடு பக்கத்துல இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆணையர் நோட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி மேயர் அவர்களே. நன்றி.